விஜய் சார் முதலமைச்சர் ஆகுறாரோ இல்லையா, இவர் மிகப்பெரிய பிஆர் ஆகுறாருங்க. ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் வீடியோகிராஃபர்ஸ் தான் இன்னைக்கு நம்ம வந்து அழகுபடுத்த போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்காக டைம் ஒதுக்கி வந்திருக்க சீஃப் கெஸ்ட் எல்லாத்தையும் வந்து மேடைக்கு கூப்பிடலாம். முதல்ல நான் மேடைக்கு கூப்பிட போறவரை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா ஆக்டர்ஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் ஒரு நர்வஸ் ஆகும். அவங்க கிட்ட பேசலாமா இல்லை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பக்கத்தில் போறக்கே அவ்வளோ பயமா இருக்கும். ஆனால் இங்கே ஒருத்தர் இருக்காருங்க, இவரை எங்கே பார்த்தாலுமே சரி, இந்த மனுஷனை பார்த்தா மட்டும் நம்ம அண்ணன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேமிலியில் இருக்க ஒருத்தர் மாதிரியே நமக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க, நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா. நம்ம சங்கத்தோட தலைவர் மணி அண்ணா வந்து விஜய் சேதுபதி அண்ணாக்கு சால்வை போத்துவார். அடுத்ததாக நம்ம இன்வைட் பண்ண போறவர் வந்து நம்ம சங்கம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய உதவி செஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். இசையமைப்பாளர் சுவாமிநாதன் ராஜேஷ் அவர்களை மேடை கலைக்கிறார். அடுத்ததான் வந்து இவரை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். நான் ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு சொல்லாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கப்பெல்லாம் உன்னை தேடி காதல் என்ற வார்த்தை அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வந்து நமக்குலாம் ஓடிட்டே இருக்கும். இப்போ வரைக்குமே இந்த சாங் கேட்டா செம வைபா தான் இருக்கும். ஸோ அப்படி வந்து அப்ப இருந்து இப்போ வரைக்கும் நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச நம்ம பிரஜன் அண்ணாவும் மேடை கலைக்கிறோம். ஸோ நம்ம அடுத்து கூப்பிட போகிறவர் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எழுத்து எந்த அளவுக்கு முக்கியங்கிறத ஒவ்வொரு எழுத்து மூலயமா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு கவிதைகள் மூலயமாவும் ஒவ்வொரு பாடல்கள் மூலயமாவும் நம்மளுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஸோ நம்ம எழுத்தாளர் லியாத் அலி கான் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்து நம்ம வாழ்க்கைக்கு காதல் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி காதலிக்கிறவங்களுக்கு ஃப்ரெண்டு ரொம்ப முக்கியம். ஸோ காதல் படம் பார்த்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு வந்து எல்லாருக்குமே தோணியிருக்கும். ஸோ நம்ம காதல் சுகுமாரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். என்னதான் மேடையில் வந்து பல ஆண்கள் வந்து நம்மளோட அழகை வந்து அப்படியே காமிச்சாலுமே ஒரு ஹீரோயின் இருந்தாலே போதும், எல்லா கேமராவும் அங்கே தான் ஃபோக்கஸ் பண்ணுவீங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ நம்மளோட ஹீரோயின் பிராணா அவர்களை அன்புடன் மேலைக்கு அழைக்கிறோம். இது மட்டும்தான் அன்பு பொன்னடையா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இவரை பற்றி சொல்கிறதுக்கு நமக்கு வார்த்தையும் இல்லை, காதலும் இல்லை, கவிதையும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எல்லாத்தையுமே இவரே சொல்லிடுவார். ஸோ வெல்கம் கூல் சுரேஷ் அண்ணன் அவர்களை. ஓகே ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, தலையே இவரை வந்து தம்பி மயில் வாகனம் அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. ஆனால் இவரை நம்ம எப்படி கூப்பிட போகிறோன்னா, அப்புக்குட்டி அண்ணன் அவர்களை அன்புடன் மேடை கலைகிறோம். சின்ன படமோ அது பெரிய படமோ நல்ல படமாக இருந்தால் பரவாயில்ல, எங்களை அணுகுங்க அப்படின்னு என்றைக்குமே கூடவே நிற்கிற நம்ம ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனிஷ் அண்ணா அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். என்றைக்குமே பக்கபலமாக சினிமாக்கும் சரி, சினிமா சம்மந்தப்பட்டவங்களுக்கும் சரி கூடவே நின்றுட்டுருக்கேன் நம்மளோட செந்தில் அண்ணனை அன்புடன் மேடை கலைக்கிறோம்.
அடுத்து அன்புடன் குளோபல் சத்யராஜ் அண்ணனை மேடை கலைக்கிறோம். மற்றும் 3D பிக்சர்ஸ் வெங்கடேஷ் அண்ணனையும் மேடை கலைக்கிறோம். அது மட்டுமின்றி இன்று ப்ரொடக்ஷன் உலகிலும் மிக சாமர்த்தியமாகவும் அடுத்து ஆக்டிங் துறையிலும் கால் பதித்து கொண்டிருக்கிற ஸ்ரீ ஹரியுத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் அண்ணனை அன்புடன் மேடை கலைக்கிறோம். வேறு யாருமா இருக்கும்? ஸோ சேதுபதி அண்ணன் கையால் ஐடி கார்டு வழங்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ண்ணே. சங்க தலைவர் திரு மணிவண்ணன் ஜி அவர்கள். அடுத்து செயலாளர் திரு பாலமுருகன் கே. அடுத்து பொருளாளர் மனோகர் அண்ணன் அவர்களையும். அடுத்து துணைத் தலைவராக திரு ஆலன் அசோக் சிவா அவர்களை. அடுத்து துணை பொருளாளராக பிரபு இ 70mm ஜேர்னலிஸ்ட். சினிமா செயற்குழு உறுப்பினராக கார்த்திக் ஜே லீ சினிமா. அடுத்து விக்னேஷ் மற்றும் நடிகர் சாரியே நடிப்பாங்க போல இருக்கு. ரகசியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அதனால கொஞ்சம் பாத்தீங்களா, இதுதான் அன்புன்றது. லீ சினிமாஸோட அன்பு. எப்படி பல வருஷம் கழிச்சு பிக் பாஸ்ல ரொம்ப நாள் தொலைஞ்சு போன நட்பு அண்ணனுக்கு கிடைச்சதோ அதே மாதிரியான ஒரு நட்பு இப்ப கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லையா? போட்டியில் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அதில் கலந்துக்கிறோம், அது ரொம்ப முக்கியம். அதை வந்து சின்ன வயசுலேருந்தே ஊட்டி வளர்த்துட்டு இருக்கக்கூடிய செஸ்ஸில் கலந்துக்கிட்ட ரித்விக் மனோகர் அவர்களை மேடை கலைக்கிறோம். அடுத்ததாக மித்து தீரன், அடுத்ததாக மித்ரன் மணிவண்ணன். த ப்ரௌட் மூமெண்ட் கம்பெனி கூட சொல்லலாம். நமக்கு கிட்டத்தட்ட பயங்கரமா வேணிகா மணிவண்ணன் அவர்களை, சுபாஷ், பிளாக் பெப்பர் சுபாஷ், அசாத்திய வெற்றி. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இன் கேரம், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இன் செஸ். நமது ராஜேஷ் அண்ணன் அவர்களுக்கு பிரஜின் அவர்கள் வந்து நினைவு பரிசு கொடுக்குறார். ரொம்ப அழகிய தருணமாக இருக்குது. ஒரு கரகோஷத்தை எழுப்பினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்து செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ண சுபாஷ் பிளாக் பெப்பர். அடுத்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ண கௌதம் சினிமா பார்வை. நடிகை பிரானா லியாக்கத் அலி கான் அவர்களுக்கு மொமெண்டோ கொடுப்பாங்க.
என்னுடைய வணக்கம். இந்த நேரத்தில் உங்கள் எல்லோரையும் சந்திச்சதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி தொடங்கியிருக்க இந்த கேமரா பத்திரிகையாளர் சங்கம் வந்து உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்புக்கும் எல்லோரும் ஒன்றா இருந்து உங்களுக்கான உரிமைகளை என்றைக்கும் மீட்டு எடுக்கணும், உங்களுக்கான உரிமைகளை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஒரு சங்கம் தொடங்குவது என்பது எப்பயுமே வந்து நமக்கான பாதுகாப்பு. அது நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்க்குது. நம் வேலைகளில் இருக்க நிறைய குறைகளாக இருக்கட்டும், இல்லை நமக்கான உரிமைகளாக இருக்கட்டும், அதுக்காக நம்ம ஒன்றா சேர்ந்து அதுக்காக ஒரு போராடி இல்லை கோரிக்கைகள் வச்சு நம்ம நிறைவேற்றுறதுக்கும் நமக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்கும் நமக்காக எப்பவுமே தோழர்கள் இருக்காங்கன்றதுக்கும் அது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குது. ஸோ இந்த சங்கத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஆரம்பிக்கிறாங்க. எங்களால் முடிஞ்ச நாங்கள் நிறைய படங்கள், சின்ன சின்ன படங்களை நம்மளுடைய சகோதரர்கள் எல்லாம் போட்டி போட்டு ஒன்றா இருந்தாலும் ஒரே மேடையில் உட்கார வச்சது முதல் நன்றி. ஒரு சிறிய அன்பளிப்பு எங்களால். இந்த அன்பளிப்பை வந்து நான் அந்த கேமராமேனின் தலைவர், பொருளாளர் எல்லோரும் சேர்ந்து வாங்கிடணும்னு அன்போடு வேண்டிக்கிறோம். கேமரா பத்திரிகையாளர் சங்கம், ஜேர்னலிஸ்ட் சங்கம், ஓகே. அந்த ரொம்ப நாள் நானே சொல்லியிருந்தேன், உங்கள் யூனியன் ஆரம்பிங்க தயவு செய்துன்னு சொல்லியிருந்தேன். அது ஆரம்பித்து இன்றைக்கி வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. மெயினாக சேதுண்ணை வந்து ஆரம்பித்தது ரொம்ப ஒரு எல்லாம் கிளாப் பண்ணுங்க. என்ன சேதுண்ணை வந்து ஆரம்பிச்சு வச்சுருக்காரு, கிளாப் பண்ணுங்க தயவு செய்து, ஓகேவா? சென்டிமெண்ட்டாக நல்லா கண்டிப்பாக அது வந்து பெரிய லெவலில் வரும். மேலும் மேடையில் இருக்கும் அனைத்து தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குநர்கள், நடிகர்களுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றி தெரிவித்து, மேலும் என்னோடய பிஆர்ஓ சத்யா, கிளாமர் சத்யா அவர்களும் நன்றி சொல்லி, பாலா மற்றும் மோகன், மணி, பிரசிடெண்ட் எல்லாருமே டோட்டலாக சொல்லணும்னா அவங்க என்னோட இந்த குடும்பத்தில் ஒருத்தரவங்க. ஏன் சேதுண்ணா இருக்கும்போது பேசணும்னு ஆசைப்பட்டேன்னா, என்னோடய தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பித்த முதல் காலகட்டத்திலேருந்து சேதுண்ணன் தான் என்னோடய படத்தெல்லாம் போஸ்ட் ரிலீஸ் பண்ணுவார். சென்டிமெண்ட்டாக பிஸ்னஸ்க்கு சேதுண்ணா ரிலீஸ் பண்ணாரா, ஓகேப்பா அப்படின்னு ஒரு நேம் கிடச்சிருந்ததுன்னா, சின்ன படத்துக்கெல்லாம் சேதுண்ணன் பயங்கர சப்போர்ட். நீங்கள் அவரோட இன்ஸ்டாகிராம்லேயும் ட்விட்டர்லேயும் பாருங்கள், சின்ன சின்ன ஆக்டர்லாம் நடிச்சிருப்பாங்க. சின்ன சின்ன அவங்க யாருன்னே நம்மளுக்கு தெரியாது, பட் அந்த போஸ்டர்ஸை வந்து அவங்க பேஜில் போட்டு என்கரேஜ் பண்ணிட்டுருக்கார். கண்டிப்பாக அவர் சொல்லி தான் பண்ண முடியும் அந்த டீம். அதனால் அவருக்கு இந்த நேரத்தை நன்றி சொல்லணும். பிரஜன் சார் மூலிமா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். மேலும் வந்து இந்த சங்கத்தின் சார்பாக அவங்க சொன்னாங்க, இப்போது நன்கொடை பண்ணோம் அது பண்ணாங்க, பட் சங்கமே என்னோட தான்ப்பா, நீ எப்போ வேணாலும் கேளுங்க, நான் எனி டைம் வருவேன் அப்படின்னு சொன்னேன். நன்கொடைன்ற பேசி நன்கொடையோட முடிச்சிடாதீங்க. சங்கத்துக்கு எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் நான் கண்டிப்பாக உங்களோட உறுதுணையாக இருப்பேன். ஏன்னா என்னோடய படங்கள், என்னோடய இசையாக இருக்கட்டும், தயாரிப்பாக இருக்கட்டும், என்னோடய படத்தை நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் இவர் தான் என்னோடய சகோதரர்கள். எல்லாருக்கும் அவங்க நன்றி சொல்லி, இந்த மேடையில் என்னை கூப்பிட்டு வச்சு அழக பார்த்து என்னோடய சங்கத்து நிர்வாகிகளுக்கு நன்றி சொல்லி விடுவேன். நன்றி, வணக்கம். சிறப்பான ஆரம்ப விழாவுக்கு திரைத்துறையில் என்னுடைய ஆரம்பகால நண்பர்கள் சேது, காளி வெங்கட் அவர்கள், நாங்கள்லாம் ஆரம்பத்தில் டப்பிங்லேயும் ஷார்ட் ஃபிலிம்லேயும் அந்த மாதிரி வகையில் சேர்ந்து ஒர்க் பண்ண அந்த தருணங்களை இன்றைக்கி ரெக்கல் பண்ண முடிஞ்சது. இவங்களாம் அப்புக்குட்டி அண்ணன், அப்புறம் பிரஜன் பிரதர், சுகுமார் அண்ணன், எல்லாமே டோட்டல் ஒரு ஸ்டார் ஸ்டார்டட் ஈவெண்ட் மாதிரி ஸ்டேஜ் வந்து ஒரு ரிச்சாக ஃபீல் பண்ண வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு சென்சேஷனாக இருக்கிற குல் சுரேஷ் அண்ணன், சகோதரி ஆக்ட்ரஸ் எல்லாமே இருந்து இந்த விழாவை வந்து ஒரு கிராண்டாக ஆரம்பித்து வச்சுருக்காங்க. சினிமாக்குள்ளே இது என்ன புது எதுக்கு அமைப்பு அப்படின்ற மாதிரி நிறைய பேர்கிட்ட ஒரு கேள்வி இருக்கும். இவங்க ஒன்றும் புதுசாக வரல, நமக்குள்ளே இருந்தவங்க தான். பொதுவாக மோஸ்ட் அண்டர் ரேட்டட் அப்படின்னு ஒரு வார்த்தை அடிக்கடி சினிமாவில் யூஸ் பண்ணுவாங்க. மீடியா சைடில் கேமராவுக்கு பின்னாடி இருந்து பெரிய ரெகக்னேஷன் எதிர்பார்க்காத ஒரு டீம் தான் இன்றைக்கி முன்னாடி வந்திருக்காங்க. அவங்களுக்கான தனி சங்கம் எதுக்காக அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு சவுண்டு மொத்தமாக ஒரு கும்பலேருந்து சவுண்ட் கொடுக்குறதுக்கும் தனியாக வந்து ஒரு சவுண்ட் கொடுக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஸோ தங்களோட உரிமைக்காக தனியாக வந்து ஒரு அமைப்பை கரெக்டாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த நிர்வாகிகள் எல்லாமே திறமை மிக்கவர்கள், ரொம்ப நல்ல நேச்சர் உள்ளவங்க. ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கும் இவங்களை நம்பி வந்திருக்கிற இந்த அடுத்த நண்பர்களுக்கும் டெஃபினட்டாக அடுத்த நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸ்கோப் இந்த சென்ஸ், இங்கே மீடியா பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஒரு 300-400 பேரில் எல்லோரும் சேர்ந்தா இருக்காங்க. இவங்களுக்கான ஒரு விஷயங்கள் சவுண்ட் தேவைப்படும் போது இது ஸ்ட்ராங்காக இருக்கும். நாளைக்கு அரசு சலுகைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கிடைக்கிறதுக்கு இந்த அமைப்பு வந்து ஹெல்ப் பண்ணும். எங்கிட்டையும் அது சில விஷயங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். ஹோப்ஃபுல்லி அது எல்லாமே சீக்கிரமாகவே அவங்களுக்கு கிடச்சி உங்கள் ஃபேமிலி வரைக்கும் எல்லாருக்குமே ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான அமைப்பாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த சங்கத்தோட எல்லா பணிகளுக்கும் எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் மூலமாக நாங்களும் உறுதுணையாக இருப்போம். இங்கே வந்திருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் அவங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்ருக்காங்க, இன்னும் கொடுப்பாங்க. எல்லாத்துக்கு மேலே நீங்கள் கொடுத்துருக்கீங்க, இவ்வளோ நாள் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நாங்கள் திரும்பி கொடுத்தாகணும். ஸோ இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயம், அவுட் ஆஃப் திஸ் உங்கள் மூலமாக நிறைய விஷயங்கள்
உங்களோட கேமரா கண்கள் மூலமாக இங்கே உள்ள நம்ம ஊடக நண்பர்களுடைய கருத்துக்கள் வந்து எங்கள் கருத்துக்கள் உங்கள் மூலமாக வெளியே பகிர்ந்துருக்கு, வெளியே போய் ரீச் ஆகிருக்கு, நாங்கள் ரீச் ஆகிருக்கோம். ஃபைனலி இன்றைக்கி ஒரு தமிழகத்தோட, இந்தியாவுடைய, உலகத்தோட ஒரு ஒன் ஆஃப் த தலை சிறந்த லீடர் ஒருத்தங்க வந்து நம்மகிட்ட இருந்து போயிருக்காங்க. நல்லா வாழ்ந்து நிறைய சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு சிறிய வேண்டுகோள், தமிழக அரசு அவங்க தன்னோட உடலை வந்து ஆய்வுக்காக கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களுக்காக சமாதி அந்த மாதிரியான ஃபார்மாலிட்டி பண்ண முடியாது. ஒரு 10க்கு 10ன்னு சொல்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸ்லையாவது அவங்களுக்கு ஒரு நினைவிடம் மெரினா மாதிரி ஒரு இடத்துலையோ அல்லது ஒரு முக்கியமான சிட்டியில், ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டிலையோ இருக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளை இந்த சபை மூலமாக, இந்த ஊடக நண்பர்கள் மூலமாக நான் பகிர்ந்துக்கிறேன். தமிழக அரசு இதை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஹானராக இருக்கும், பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். இவங்கள மாதிரி நம்மளால் இருக்கவே முடியாது, அவரை மாதிரி நான் நல்ல ஐயா மாதிரி நம்மளால் இருக்கவே முடியாது. ஆனால் 1% நம்ம அந்த இன்ஸ்பிரேஷன் எடுத்து நம்ம இருந்துக்க முடியும். ஸோ இவங்களுடைய இந்த துவக்க நாளில் இந்த செய்தி இந்த வழியாக போய் சேர்ந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், அது நடந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த சங்கம் எடுத்து வைக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் மொத்த ஆதரவும் அரசு வகையிலையும் கிடைக்கும். வாழ்த்துக்கள். இந்த நேரத்தை செலவழித்து வந்த எல்லாருக்கும் நன்றி, அழைத்தவங்க எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எப்பவுமே நான் இந்த மாதிரி மேடைகளில் பேசும்போது பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அப்படின்னு சொல்லுவேன். இன்னொரு வார்த்தையை இப்போ சேர்த்துக்க வேண்டியிருக்குது, கேமரா, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். ஒரு சங்கம் தொடங்கும் பொழுது அதுக்கு ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். அது யார் தொடங்குறாங்க, அது எந்த நாளில் தொடங்குது, யார் யாரெல்லாம் வந்து வாழ்த்துறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அது இன்றைக்கி நல்லகண்ணு ஐயா அவர்கள் இறந்த நாளில் ஒரு நல்ல விஷயம் ஒன்று பிறக்குது அப்படிங்கிறது ஒன்று ஏற்கனவே குறிப்பிட்டாங்க. இந்த சங்கம் ஒவ்வொரு வருஷம் தொடங்கும் பொழுதும் இது ஞாபகம் வரும் நமக்கு. அது ஒரு முக்கியமான நாள். அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி என் நண்பன், தென்மேற்கு பருவ காற்றில் முதலாக அவனை ஃப்ரெண்டாக நடித்தது நான் தான் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பெருமை. இன்னொன்று, அவர் வந்து பிக் பாஸ் அப்படிங்கிறதுல இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போனார். அதில் சிம்பிள் பார்த்திங்கனாலே பிக் பாஸில் கேமரா லென்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த கேமரா அப்படின்னு தொடங்குற அந்த விஷயத்தில் அவர் வந்து ஆரம்பித்து வச்சது ஒரு விஷயம். இன்னொன்று என்னென்னா, நான் என்னோடய அப்பா வந்து ஒரு புகைப்பட கலைஞர். நான் சினிமாவுக்கு வரதுக்கு அதுவும் ஒரு காரணம். நான் 10 வயசில் எனக்கு அப்பா என்னோடய கேமரா கொடுத்து நிறைய நிகழ்ச்சிகள்லாம் அனுப்புவார். ஸோ அதெல்லாம் வந்து நினைக்கிற இந்த தருணத்தில் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனாக நான் இதை நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்காக என்னை அழைத்த PR கோவிந்தராஜன் அண்ணன், நம்ம சித்தி அகலன், எல்லாருமே நண்பர்கள் தான், என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் மேடையில் வீட்டிற்கு அனைத்து நம்ம அறிவுத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் என் நண்பன் முதல் படம் காதல் எழுதுதலை கூல் சுரேஷ் அப்போ இருந்து இன்ன வரைக்கும் பயணப்பட்டுருக்காரு. இன்றைக்கி கண்டென்ட் கொடுக்குறதுன்னு சொன்னால் அவரை கூப்பிடுங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய இடத்துல வந்து நிற்கிறாரு. அப்புறம் என்னுடைய ஜெனிசன் அவர்கள், அப்புறம் என்னுடைய டைகர் சக்கரவர்த்தி அண்ணன் அவர்கள், அப்புறம் என்னுடைய தங்கப்பிள்ளை காளி வெங்கட்டன் அவர்கள். அவர் எனக்கு ஷீல் கொடுக்கும்போது சொல்கிறார், என்ன பூரா மூத்த கலைஞராக கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு வந்தோடனே. அப்புறம் பிராணா கதாநாயகி, அப்புறம் ராஜேஷன் அவர்கள் இசையமைப்பாளர், என்னுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அதாவது என்ன சொல்கிறது, காதலப்பூ இந்த மாதிரி நாடகங்கள்லாம் கேட்டு கேசட்டில் ஊரில் படிக்கும் பொழுது சந்தோஷப்பட்ட ஒரு லெஜண்ட் கூடலாம் ட்ராவல் பண்ண நினைக்கவே இல்லை. 2 படம் வந்து அவர் தயாரிப்பில் அவர் பையனை அறிமுகம் பண்ணும்போது நான் ஃப்ரெண்டாக நடித்தேன், நானும் லூசுபா ஜீவாலாம். அதே மாதிரி நினைவில் நின்றவள்னு ஒரு படம், இன்னொரு படம் பண்ணார் மகனை வச்சு. அப்போயும் என்னை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தாரு. அப்படி ஒரு எங்களுக்கு நல்ல ஒரு பாண்டிங். அண்ணனுக்கு என்றைக்குமே எவர்கிரீன் ரசிகனாக இருப்பேன் நான். அதுக்கப்புறம் என்னுடைய மச்சான் டார்லிங். அதாவது ஒரு விஷயத்தில் சாதிக்கணும் அப்படின்னா சார் வரைக்கும் போகலாம், அந்த எல்லா வரைக்கும் போகலாம் அப்படின்ற மாதிரி சினிமாவுக்கு உயிரே கொடுக்கக்கூட தயாராக இருக்கிற என்னுடைய மச்சான், என்னுடைய பிரஜன், பெரிய உயரம் காத்திருக்கு அவனுக்கு. இது பிக் பாஸ்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் தேசிய விருது வந்திருக்குது, நம்ம மேடையில் அது இருக்குது. அப்புறம் என்னை வச்சு அடுத்த படம் தயாரிக்கும் நண்பன் சத்யராஜ் அவர்களுக்கும் மேடையில் வந்து என்னுடைய அன்பையும் நன்றியும் நான் சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, பத்திரிகை அப்படிங்கிறது ஒரு தர்மம், அது மாதிரி கேமரா அப்படிங்கிறது இன்னொரு தர்மம். அது வந்து எப்போவுமே தர்மம் தலை காக்கும், அது சினிமாவையும் காக்கும், அரசியலே காக்கும், மக்களே காக்கும். அப்படி நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்குது. நிறைய தேவைப்பட்ட கண்டென்ட் இந்த விஷயத்துக்காக கொடுத்துட்டாப்புல இந்த நிகழ்ச்சியில் கூல் சுரேஷ். ஸோ அதுதான் நாளைக்கு பரபரப்பாக பேசப்படும். எனிவே இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஊக்குவிப்பாக ஒரு விஷயத்தை இன்றைக்கி நல்லா அருமையாக பண்ணியிருக்கீங்க. ஒரு மிக சிறப்பான ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் என்னையும் ஒரு சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டு என்னை கௌரவித்ததுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க நமது சங்கம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்.
கேமரா பத்திரிகையாளர்கள் சங்கத்தினுடைய துவக்க விழாவுக்கு வந்து எங்களுடைய உத்ரா ப்ரொடக்ஷனை வந்து இன்வைட் பண்ணதுக்கு இந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்தோன்னா நம்ம முதல்ல வந்து பத்திரிகையாளர்களுக்கு அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றின்னு சொல்லுவோம். இந்த முறை வந்து வாழ்த்துக்கள் சொல்லலாம் அப்படின்றது தான் எங்களுக்கு இது. இன்னொன்று வந்து இந்த சங்கத்தில் வந்து இத்தனை பேர் இருந்தாலும் அதை முன்னெடுத்து கொண்டு போகிறது ஒரு வெகு சிலர் தான் வந்து இருக்க முடியும். ஏன்னா எல்லோரும் மற்ற வேலைகள் இருக்கும்போது அதை ஒரு முன்னெடுத்து கொண்டு போகிறதுக்கு ரொம்ப திறமையான ஆட்கள் வேணும். ஸோ அந்த வகையில் வந்து எனக்கு இந்த சங்கம் முதல்ல ஆரம்பித்தாங்கன்றது கேட்கும்போது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை வந்து ரொம்ப சிறப்பாக வழிநடத்தி இன்றைக்கி இந்த விழா வரைக்கும் கொண்டு வந்திருக்க மோகன் அண்ணன், குரல் டிவி மோகன் அண்ணன், அப்புறம் பாலா அண்ணன், தலைவர் மனோகர் அண்ணன், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச முன்னிலையாக கொண்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா ஒரு விழா நடத்துறதுன்றது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஸோ அதில் வந்து அண்ணங்க இவ்வளோ சூப்பராக இன்றைக்கி எல்லாரையும் கொண்டு வந்து பண்ணியிருக்காங்க. இன்னொன்று ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறதுக்கு வந்து முக்கியமான வந்து அந்த செலிப்ரிட்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கி அதில் இங்கே வந்திருக்க அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. எல்லாத்துக்கும் மேலே எஸ்வி சேகர் சாருக்கு வந்து ஸ்பெஷல் நன்றி. ஏன்னா சில பேர் லேட்டாக வந்துட்டால் வரமாட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம போய் என்ன பண்ண போகிறோம்னு நினைப்பாங்க. ஆனால் பொறுமையாக வந்து நான் எப்போ வந்தாலும் வரணும் அப்படின்ற அந்த பொறுப்பு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி சார். இல்லை இருந்தாலும் சார் வரணும்னு நினைக்கிறீங்களா, அதுதானே சார். விஜய் சேதுபதி சாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. அவங்க இங்கே பேசும்போது ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவர் முதல்ல வந்து நிறைய படங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் லுக்லாம் ரிலீஸ் பண்ணுற ஒரே ஹீரோ வந்து விஜய் சேதுபதி சார் தான். ஸோ இன்றைக்கி அவருமே இங்கே வந்து இது ஆரம்பித்து வச்சுட்டு போனதுக்கு வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. எல்லாத்துக்கும் மேலே சார் சொன்ன மாதிரி வந்து ஒரு சங்கத்தை நடத்துறதுக்கு வந்து அரசுடைய உதவி கண்டிப்பாக தேவை. ஸோ அந்த வகையில் வந்து தமிழக அரசுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கோரிக்கை. ஏன்னா வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுன்றதை தாண்டி இந்த கேமரா முன்னாடி இருக்க இந்த ஊழியர்கள் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒருத்தங்க வந்து காரில் வந்து இறங்கும் போதே வந்து அந்த கார் ரன்னிங்கில் இருந்தாலும் அதை அப்படியே அந்த ரன்னிங்கில் எடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் அது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா அந்த ஃபுட்டேஜ் எடுத்து அதை போட்டால் மட்டும்தான் அதை ஒரு 1000 பேர் ஒரு கோடிக்கணக்கில் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு முக்கியமான இந்த ஊழியர்களுக்கு வந்து ஃப்யூச்சரில், ஏன்னா நிறைய சினிமா சார்ந்த கலைஞர்கள்லாம் பார்த்திங்கன்னா தன்னுடைய கடைசி வாழ்நாளில் வந்து ரொம்ப நிறைய உதவிகள் கிடைக்காம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கை முடியும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இவங்களுக்கு ஒரு உத்தரவாதமான வந்து ஒரு வாழ்க்கையும் அவங்களுக்கான விஷயங்களும் வந்து அரசு சார்பில் வந்து செய்யணும். அதை இந்த சங்கத்தை சார்ந்த முக்கிய பொறுப்பாளர்கள் வந்து கொண்டு போய் ஒரு உதவியாக கேட்டு இது இப்பயே வாங்கிக்கணும். ஏன்னா இனி வரும் காலங்களில் வந்து இதெல்லாம் ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்குது. அது இல்லாமல் இதே பிரசாத் லேபில் வந்து நிறைய திரைப்படங்களை வந்து கொண்டு போய் சேர்த்த பெருமையும் இங்கே இருக்கிற ஒரு பத்திரிகையாளர்களுக்கும் கேமரா சார்ந்தவங்களுக்கும் இருக்குது. அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு இவ்வளோ பெரிய ஒரு ஓப்பனிங் இங்கே இருக்குது அப்படின்னும் போது இது தொடர்ச்சியாக நம்ம எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி இவங்கள இருக்கணும். ஏன்னா இவங்க இல்லைன்னா பிரபலங்கள் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட கேமரா யூனியன் வந்து இன்றைக்கி ஆரம்பித்தது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ எல்லோரும் நிறைய இந்த மாதிரி முன்னெடுத்து பண்ணுற விஷயங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி இவங்களை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். அந்த டிவியில் ஒரே பாட்டு தான் திருப்பி ஓடிட்டுருக்கோம். ஒரே மனிதர் தான் அழகாக அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டே இருப்பார். எனக்கு சோறு வைக்கிறத விட்டுட்டு அவரை பாசமாக அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த கோவம் இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு. ஸோ ஆனால் இது இப்போ பாசமாகிடுச்சு, கவலைப்படாதீங்க. ஸோ பிரஜினனை அவங்கள வந்து ரொம்ப பாசத்தோட ஒரு 2 வார்த்தைகள் இல்லாமல் எங்களை பற்றியும் கொஞ்சம் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என்ன ஏன் கடைசி டோக்கனா வச்சாங்கன்னு தெரில, பட் என்னால் ரொம்ப சந்தோஷம். கேமரா பத்திரிகையாளர் சங்கம் அந்த லான்ச் விழாவுக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. எப்போவுமே ஒரு சங்கம் ஆரம்பிக்கும்போது அந்த சங்கத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோன்றது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்குது. எஸ்வி சேகர் சார் சொன்ன மாதிரியே லெஜெண்டரி அவர் பல வருடங்களாக நடித்து மேடையாக ட்ராமா பண்ணி பல விஷயங்களை பார்த்துட்டு வந்திருக்காரு. இன்றைக்கி அந்த ஒரு சங்கம் எதுக்கு ஆரம்பிக்குது, அந்த சங்கத்தில் நம்ம என்ன பண்ண முடியுன்ற ஒரு சங்கம்னா என்னன்ற விஷயத்தோட டீட்டெயிலாக இன்றைக்கி சார் சொன்னார். அது ரொம்ப தெளிவாக எனக்கு புரிஞ்சுக்கிட்டோம். நிறைய விஷயங்கள் இருக்குது. டைரக்டர் யூனியன் இருக்குது, ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்குது, ப்ரொடியூசர் யூனியன் இருக்குது. சார் சொன்ன மாதிரியே ஒரு புடவை எடுக்க டி நகருக்கு போனோன்னா ஒரு கடையில் எடுக்கணும் அவசியம் கிடையாது. அது போத்தீஸ் எடுக்க, சரவணாசூர் எடுக்கலாம், சின்ன ஜவுளி கடையில் எடுக்கலாம். அதே மாதிரி அந்த சங்கத்தில் சேர்கிற ஆட்கள் சார் சொன்ன மாதிரி அந்த 100 பேர் இல்லை 50 பேர் அந்த 50 பேர் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அந்த சங்கத்தை யாராலையும் உடைக்க முடியாது.
ஷுவர் ஷாட் அது, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அதில் ஒரு 1000 பேர் தேவை 5000 பேர் தேவைன்னு அவசியமே கிடையாது. என்னென்ன நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ண போகிறீங்க, அதை பாலா அண்ணா சொன்ன மாதிரியும் மோகன்ராஜ் அண்ணா சொன்ன மாதிரியும் மணி சார் இருக்காங்க, லீ இருக்கார், நிறைய பத்திரிகை நண்பர்கள், நிறைய யூடியூப் நண்பர்கள் எல்லாருமே டெய்லி எல்லா ப்ரெஸ் மீட்டுக்கும் எல்லா விஷயத்திலும் நான் வர்றது தான், பார்க்குறது தான். எல்லாம் ரொம்ப க்ளோஸான நண்பர்கள் தான். என்னோடய படங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த நடிகர் தான், இந்த கண்டென்ட் தான் இல்லாமல் ஓடுறதுக்காக நிறைய குளுக்கோன் டி, ரெட்புல் மாதிரி கூடயே இருந்திருக்கீங்க. நீங்கள்லாம் கேமராவில் பதிவு பண்ணல, நீங்கள்லாம் நாங்கள் இங்கேருந்து ஒரு படத்தோட பதிவு முடித்து வீட்டுக்கு வெளியே இந்த பிரசாத் ஸ்டுடியோ தாண்டதுக்குள்ளே அந்த பதிவு வந்து ட்ரெண்டிங்காக நீங்கள் கொண்டு வரீங்க. ஸோ அதுக்கு உங்களோட பாதத்தை தட்டு நான் வணக்கம் வச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப பணிவு. இந்த ஹீரோ தான் இல்லை, இந்த தயாரிப்பாளர் தான், இந்த ப்ரொடியூசர்லாம் இல்லாமல் எல்லாருமே ஈவனாக பார்த்துட்ருக்கீங்க. அது நல்ல படமோ அந்த படம் சுமாராக இருந்தாலும் கொண்டு போய் சேர்க்குறது நீங்கள் தான். உங்கள் பேனாக்கு இருக்க சக்தி வால் மாதிரி அதை தொடரணும், சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் சங்கத்துக்காக, ஏன்னா உங்கள் சங்கத்தை பார்த்து எனக்கு என்ன பொறாமையாக இருந்துச்சுன்னா, இது வரைக்கும் இங்கே உட்காந்து பார்க்கும் இந்த சங்கத்தில் இந்த ஸ்போர்ட்ஸ் மாதிரி வச்சு நீங்கள் கப்பு கொடுத்து உரியடி, எனக்கே டவுட்டாக இருந்துச்சு, என்னையா உரியடியில் வைக்கிறீங்க நீங்கள். ஸோ அவர் பாலாண்ணா சொன்ன மாதிரி தான் ஸ்ட்ரெஸ் எல்லாருக்குமே இருக்குது. இன்றைக்கி ஸ்ட்ரெஸ்ஸில் தான் வாழ்க்கையே இருக்குது. இன்றைக்கி இருக்குது மனம் விட்டு பேசுறது இல்லை, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஈகோ, இதெல்லாம் தவிர்த்து குளிக்கிறீங்களோ இல்லையோ இல்லை. இன்றைக்கி ஒரு நாளைக்கு இங்கே நான் என் படம் வரும்போது இன்றைக்கி 8 ப்ரெஷ் ஷோ, 7-8 ப்ரெஷ் ஷோ இங்கே நடந்திருக்கு. காலையில் ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் இங்கே ஷோ போயிருக்கு. முகம் சுளிக்காமல் அவ்வளோ படங்கள் நீங்கள் பார்க்குறீங்க. படத்துக்கு படம் மாற்றி எழுதாமல் கரெக்டாக எழுதி எது கரெக்டோ எது தேவையோ கரெக்டாக போய் சேர்க்குறீங்க. அதுக்கெல்லாம் பெரிய கோடி புண்ணியங்கள் நன்றிகள் வந்து சேரட்டும். நீங்கள் நல்லா இருந்தால் தான் எங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். உண்மையால் உங்கள் சங்கம் தொடரட்டும். உங்கள் சங்கத்துக்கு எந்த ஹெல்ப்பு தேவைப்பட்டாலும் என்னால் முடிஞ்ச உதவி நானும் பண்ணுவேன். கண்டிப்பாக என் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி. அன்பேஷும் தெரியும் கடைசியாக நீங்கள் வந்ததுக்கு. அதாவது இந்த மோகன்ராஜ் அண்ணனும் பாலா அண்ணன் தான் எந்த ப்ரெஸ் மீட் பண்ணாலும் தேடும், ஐயோ இவர் எங்கே தான் கேள்வி கேட்பாங்கன்னு. ப்ரெஸ் அப்படியே ஒன்றும் இல்லை, பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி படங்கள் பண்ணியிருக்கேன். 25 படங்கள் பண்ணேன். போராட்டங்கள் எல்லாருக்கும் தெரியும். பிக் பாஸ் போனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல ப்ரொடக்ஷன்ஸ் வருது. நம்ம என்ன நினச்சோமோ அதை தாண்டி வந்துட்டுருக்கு. இப்போ ஒரு ரிலீஸ்க்கு ஒரு 3 படங்கள் இருக்குது. ராஞ்சான்னு ஒரு போலீஸ் சப்ஜெக்ட் ஒன்று பண்ணியிருக்கேன், அது ரிலீஸ்க்கு வருது மார்ச். சைக்கிள் வண்டின்னு ஒரு படம். பிக் பாஸ் போய் வெளியே வந்ததுக்கப்புறம் 6 படங்கள் கமிட்டாக இருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்றைக்கும் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குது. ஸோ உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். எல்லா நடிகர்களும், எல்லா இயக்குநர்களும், எல்லா தயாரிப்பாளர்களும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ப்ரொடியூசர் நீங்கள் எல்லாம் நல்லா இருந்தால் தான் எங்களை மாதிரி ஹீரோக்கள் வர முடியும், வளர முடியும். ஸோ இதுதான் என்னோடய அப்டேட். தேங்க்யூ, நன்றி, தேங்க்யூ. மூச்சு திணற இங்கே 2 ஆங்கர்ஸ் பேசுனாங்க. பாவம் அவங்களுக்கு அல்ல, ஆக்சுவலாக வந்து ஒரு ஆங்கர் தான் ஒரு நிகழ்ச்சியை கொண்டு போய் சேர்க்குறதும். பட் அவங்களான ப்ரெஷர் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் 2 பேர் ரொம்ப சிறப்பாக பண்ணீங்க. கடைசியாக என்ன டோக்கனை உட்கார வச்சிட்டிங்க, பரவாயில்ல, ஓகே. எனவே குட் ஸ்டார்ட், ரொம்ப சந்தோஷம். வாய்ப்புள்ளது நன்றி. 2 பேர் நல்லா பண்ணுங்க. குட் லக். தேங்க்யூ. எல்லாருக்குமே வணக்கம். இந்த சங்கம் வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து சங்கம் துவங்கி அதுக்கப்புறம் வந்து நம்ம உறுப்பினர்கள்லாம் நம்ம சேர்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இது கிடையாது. முதல்ல எல்லா உறுப்பினர்கள்லாம் முதல்ல சேர்ந்து அதுக்கப்புறம் தான் இது வந்து ஒரு சங்கமாக வந்து இப்போ உருவாயிருக்கிறது. அதுக்கு வந்து என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே இருக்கிற கேமராமேன் அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸு, அவங்களோட பிரச்சனைகள், அவங்களுக்கு என்னென்ன கிடைக்க வேண்டியது அந்த இடத்துல மரியாதையாக இருக்கட்டும், அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு உரிமையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு அந்த இடத்துல தவிர்க்கப்படுது, அந்த இடத்துல வந்து மறுக்கப்படுது. இந்த ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் முன்னுவரித்து இதை வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் கொண்டு போகணும், அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டுமே வந்து இதை வந்து ஒரு சங்கமாக வந்து கொண்டு போகணுன்றது தான் வந்து இப்போ சங்கம் வந்து உருவாயிருக்கு. இதில் வந்து எடுத்த உடனே வந்து எல்லாருமே வந்து செயலாளரோ பொருளாளரோ அப்படி வரணுன்றது ஒரு கிடையாது. இதில் வந்து ப்ராப்பராக நாங்கள் எலெக்ஷன் வச்சு இதில் யாரெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அவங்கள முன்னெடுத்து ஓட்டு போட்டு எல்லாருமே அப்படி ஒரு இதில் தான் வந்து இங்கே பொறுப்பில் எல்லாருமே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சங்கத்துக்காக ஒவ்வொரு வாட்டியும் வந்து இங்கே வந்து செயற்குழு உறுப்பினராக இருக்கட்டும், பொறுப்பில் இருக்கிறவங்கள எல்லாருமே வந்து என்னென்னா ரொம்ப உழைச்சிருக்கிறாங்க. அதுக்குண்டான வந்து நிறைய வேலைப்பாடுகள்லாம் பார்த்துருக்காங்க. இதில் வந்து இங்கே ஒரு சங்கம் மட்டும் இல்லை, இங்கே வந்து ஒரு 2-3 சங்கம் இருக்குது. இந்த 2-3 சங்கத்தை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்றது ஒரே பெரிய டாஸ்க்காகவே இருக்குது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து இந்த சங்கம் வரக்கூடாதுன்றதுக்காகவே இங்கே நிறைய பேருடைய எதிர்ப்பு தான் இங்கே அதிகமாக இருக்குது. அதெல்லாம் தாண்டி இது எப்படி நம்ம வந்து இங்கே வந்து நிற்கிறோம், இங்கே வந்து நாங்கள் வந்து பேசுகிறோம், எங்களுக்கு வந்து நம்மளை மதித்து உள்ள ஆர்டிஸ்ட்டு இவங்க கெஸ்ட்டு எல்லாருமே வந்திருக்கிறாங்கன்றது, இது எல்லாருமே வந்து
இங்கே இருக்கிற உறுப்பினர்களோடையும் சேர்ந்து இங்கே பொறுப்பாளர்கள் எல்லாருமே அவங்களோட ஃபுல் முயற்சி தான். இந்த முயற்சி இல்லாமல் இங்கே எதுவுமே சாத்தியமே இல்லை, இது எதுவும் இங்கே நடந்திருக்காது. அதுவும் இல்லாமல் கூடவே இருந்து சில எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணியிருக்கு. அப்படி யாருன்னு பார்த்தோம்னா மோகன்ராஜ் அவர் வந்து எல்லா விஷயத்துக்குமே வந்து இதை பண்ணலாம் அதை பண்ணலாம். முதல்ல இந்த சங்கம் துவங்கிறதுக்கு ஒன்று அடிப்படை காரணமே வந்து மோகன் கொடுத்த ஒரு விஷயந்தான். தலைவா நீங்கள் இதை பண்ணுங்கள், ஒரு விஷயம் பண்ணுங்கள், செய்யுங்க அப்படின்னு நமக்கு கூட இருந்து தூண்டுதலாக வந்து நமக்கு வந்து ஒரு விஷயத்த பண்ண வச்சதே வந்து மோகன் தான் வந்து பண்ணது. சரி, அதை வந்து நம்ம வந்து ஒரு விஷயமா வந்து சரி நம்ம அடுத்தடுத்து இது எந்த கட்டத்துக்கு எந்த அளவுக்கு இது முன்னாடி போவோன்றதே வந்து ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு விஷயத்த கையில் எடுத்துக்கொண்டு நான் போய் ஒவ்வொரு ஆளையும் பார்த்து அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கி அவங்களோட உறுப்பினராக வரணுன்றதுக்காக அவங்கக்கிட்ட நம்ம கேட்டு தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். யாருமே வந்து நீ போகிற நீங்கள் வர இந்த நீ உள்ளே வந்துடு, நீ இங்கே போகிற நீங்கள் உள்ளே வந்துடு அப்படிலாம் யாருமே இல்லை வந்ததே கிடையாது. அவங்களோட ப்ராப்பராக இத்தனை வருஷம் இங்கே இருக்கிற ஒரு பத்திரிக்கை இருக்கிறவங்க கேமரா இதில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த யூனியனில் இருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா ஜெகன் வந்து எல்லா விஷயத்துலையுமே என் கூட வந்து போகிறதாலும் சரி வர்றதா இருந்தாலும் சரி எந்த ஒரு இதுவும் சொல்லணுமே ஸ்பாட்லேயே உடனே வந்து நான் அதை வந்துடுறேன்னா அதை செஞ்சிடறேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துலையுமே வந்து முன்னே இருந்து கொஞ்சம் கூட நான் கொஞ்சம் முகம் சுழிக்காமல் எல்லா விஷயங்களையுமே வந்து பண்ணுறது வந்து ஜெகன் வந்து பண்ணிகிட்ருக்காரு. அதே ஜெகன் எப்படியோ அதே மாதிரி தான் லட்சுமணனும் ஒரு விஷயத்த வந்து அவர் வந்து சொன்னால் நடக்காது செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி அவரை வந்து போர்ட்ரேட் தான் பண்ணுறாங்களே தவிர்த்து அவர் எது சொன்னாலுமே அது நடக்குது. அவர் ஒரு விஷயத்த அவர் சொல்லணும்னு நினச்சாலுமே அது நடக்குது. அதை வந்து அவருக்கு நான் ரொம்ப பாராட்டுறேன். அதுக்கடுத்து நம்ம கூடவே இருக்கிற வெங்கடேஷ், நான் ஸ்டாப் நியூஸ் வெங்கடேஷ், எல்லா விஷயத்துலையுமே வந்து அவர் கூட தான் போகிறேன் வரேன், எல்லா விஷயத்தையுமே அவர் கூட தான் நான் வந்து இது பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அவருக்கும் ரொம்ப நன்றி. கார்த்தி, சினிமா கார்த்தி, அவர் வந்து என்னென்னா இருக்குது அல்டிமேட்டாக அவர் தான். ஏன்னா எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அவர் ஒரு மரியாதை நிமித்தமாக இருந்தாலும் சரி இது எப்படி அணுகணும் எப்படி பேசணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப நுணுக்கமாகவும் யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பண்ணணுன்றது அந்த அளவுக்கு ஒரு நுணுக்கமான விஷயத்தையும் ஆர்டிஸ்டாக சரி யார்கிட்ட எப்படி பேசணும் எல்லாத்தையுமே வந்து அவர் கூட இருந்து நம்ம பண்ணுறது. விக்கி மீடியா பஸ்ஸு அவருமே வந்து நம்ம கூட எல்லாமே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு, எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காரு. சாரதி தினமலர் அவருமே வந்து அவர் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாரு. அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் நமக்கு எந்த அளவுக்கு அவர் எஃபர்ட் போடணுமோ அந்த அளவுக்கு நமக்கு எஃபர்ட் போட்டுட்ருக்காரு. ராஜாராம், பிங்கோ பாக்ஸ் ராஜாராம், அவர் எனி டைம் அவர் கல்யாணம் ஆகி புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு, வீட்டுக்கு போகிறாரோ இல்லையோ ஆனால் எனி டைம் வந்து கேமராவோடு தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. அது அவங்க கம்பெனி அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து அவருக்கு வீட்டுக்கு கொஞ்சம் போகணும், அவருக்கும் கொஞ்சம் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு அவருக்கும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் பண்ணணும். அப்புறம் அட்வைசரி கமிட்டி சத்யாண்ணன், நம்ம ஆர்டிஸ்ட்டு நம்ம எல்லாருமே கூப்பிட்றதுக்கு ரொம்ப தூண்டுதலாகவும் அவருடைய வழிகாட்டுதலாக தான் வந்து நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக அவர் சத்யானுக்கு ரொம்ப நன்றி. கோவிந்தராஜ் சார், அவர் லெஜெண்டார். அவர் வந்து எப்படின்னு நான் சொல்கிறதுக்கு எனக்கு உண்மையிலேயே எனக்கு வந்து நம்ம வந்து ஈஸியாக சொல்லிட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய லெஜெண்ட்டு. அவர் இருக்கிற அவருடைய இதில் இருக்கிற டிஆராக இருக்கிறதும் சரி பெரிய பெரிய இதில் தான் அவர் வந்து அவருடைய வழியில் இருக்கிறாங்க. ஸோ அவரு நம்மக்கிட்ட இருக்கிறாங்கன்றது நமக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அப்புறம் மணிமதன் பிஆர்ஓ, ஆக்சுவலி நம்மளுடைய சங்கத்தோடைய பிஆர்ஓ அப்படின்னு பார்த்தோம்னா மணிமதன் தான் வந்து நமக்கு எல்லாத்துலேயுமே வந்து பண்ணிகிட்ருக்காரு. எந்த ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம மணி பிஆர்ஓ அவர் மூலியமாக தான் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம அட்வொகேட் சாலமன் அவர் தான் வந்து நமக்கு வந்து சங்கம் உருவாக்குறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அவர் தான் வந்து நமக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்கார். அவர் கூட சேர்ந்து நம்ம பாலாஜி சார் அட்வொகேட்டு அவருமே வந்து நமக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவருக்கும் ரொம்ப நன்றி. அது இல்லாமல் நடிகர் விஜய் சேதுபதி சார், சசிகுமார் சார், எஸ்வி சேகர் அண்ணன் எல்லாருமே வந்திருக்காங்க. மோகன்ஜி சார் அவருமே வந்து வரேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இயக்குனர் பேரரசு அவருமே வந்து இப்போ அந்த வேலை வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிரஜின் அண்ணன் வந்திருக்காங்க, ரொம்ப நன்றிண்ணே. அப்புறம் காளி வெங்கட் சார் போயிட்டார், அவருக்குமே வந்து ரொம்ப நன்றி. அப்புறம் முனிஷ்காந்த் சார் அவரும் வர முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார், வேறு ஒரு ப்ரோக்ராமில் மாட்டிகிட்ருக்காரு, அதனால் அவரால் வர முடியல. அப்புறம் பிரணா மேடமு, நான் எப்போ எந்த ஈவெண்ட் நடந்தாலுமே கூப்பிட்டேனே முகம் சுழிக்காமல் வந்துடுறேன் அப்படின்னு ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கரெக்டாக வந்துடுவாங்க.
சுவாமிநாதன் சார் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா நாங்கள் வந்து ஏதாவது எங்களுக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா முதல்ல எங்கள் கண்ணுக்கு வந்து தெரியுதே வந்து சுவாமிநாதன் சார் தான். அவர்கிட்ட போய் ஆனால் இந்தமாரி எங்களுக்கு தேவை இருக்குது என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் விஷயமா எவ்வளோ வேணும், என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு என்ன விஷயம் முதல்ல கேட்க மாட்டார். ஆனால் அவர் வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்குறதுன்றது ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப நன்றிண்ணே. அப்புறம் கூல் சுரேஷ் அண்ணன், நீங்கள் தம்பியை பற்றி என்ன சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். பேசிகிட்டே இருக்கும்போது தான் சீட் எடுத்துட்டு வர எதுக்கு பிடுங்குறப்பா சீட் எடுத்துகிட்டு வந்து நீட்டுறாங்க. இதெல்லாம் பல பேரை பற்றி பேசவே இல்லை. நான் ஃபோனில் பேசி அனுப்புகிறேன். ஃபோனில் பேசிட்டேன். அப்புறம் லியாகத் சார் எழுத்தாளர், அவர் இப்போது கிளம்பிட்டார். அவர் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் நடிகர் முத்துக்காளை சார், அவர் வந்துட்டு அவர் வேலை விஷயமாக கிளம்பியிருக்காரு, அவருக்கும் ரொம்ப நன்றி. அப்புக்குட்டி சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். எங்களுக்கு அடுத்தடுத்து நீங்கள் வந்து எந்த ஒரு ப்ரோக்ராம் இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் வந்து இது பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள் சார். அப்புறம் காதல் சுகுமார் அண்ணன், அவரும் சார் ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு. அப்புறம் ஜென்னிஸ் அண்ணன், அவர் கிளம்பிட்டார். அவருமே வந்து நம்ம ஏதாவது உதவின்னு வந்து போய் கேட்டாலுமே உடனே செய்யக்கூடிய ஒரு ஆள், அவருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் உத்தரப்பிரதேச ஹரி உத்ரா அண்ணன், அவருமே வந்து ரொம்ப பெரிய ஹெல்ப் நமக்கு பண்ணுறாரு. அடுத்தடுத்து அவங்களாம் நமக்கு பண்ணணுன்றது ரொம்ப நான் கேட்டுக்கிறேன். நான் யாராவது பேர் இருந்தாலும் விட்டு போயிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் சார் வந்து ரொம்ப நன்றி சார். சிவானி ஸ்டுடியோ சார், தேங்க்யூ சார். 3D பிக்சர்ஸ் சக்திவேல் சார் ரொம்ப நன்றி சார். தீக்ஷம் ஈவெண்ட்ஸு, அவங்களுக்குமே ரொம்ப நன்றி. யாரெல்லாம் வந்திருக்காங்களோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. யாராவது பேர் விட்டு போயிருந்தால் நான் மன்னிச்சிருங்க. வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாங்கள் சொன்ன உடனே முதல்ல விஜய் சேதுபதி சார்கிட்ட போய் கேட்ட உடனே என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு தான் கேட்டார். யார் வராங்கன்னு கேட்கவே இல்லை. இவங்க சின்ன நடிகர் அதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் நான் முதல்ல கலந்துக்கிறேன் உங்கள் டீமில் அப்படின்னு சொன்னார். அதே போல் எஸ்வி சேகர் சார் வராரு அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே அவருக்கு இருக்கே அப்படின்னு சொன்னேன். இல்லை வந்துடுறார் சார் முடிச்சுட்டு அப்படின்னு சொன்னாங்க. தினமலர் மீனாட்சி சுந்தரம் சொல்லியிருந்தார். அதே போல் கூல் சுரேஷ் அண்ணன் பேனர் வைக்கலனாலும் சரி, எது பண்ணலனாலும் சரி, ஒரு நைட் கால் பண்ணால் அடுத்த செகண்ட் வந்துடுவார். எப்பயுமே எங்கள் இதயத்தில் இருக்கிறீங்க. பேனர் வைக்கலன்னு வருத்தப்படாதீங்க. பிரஜன்ன அதே மாதிரி தான். ஆமாம், காதல் சுகுமார் அண்ணன் அதே தான். அப்புக்குட்டி அண்ணன், 3D அண்ணன், அப்புறம் சாமி அண்ணன் மெயினாக சொல்லி ஆகணும். உங்களை ஃபஸ்ட்டு நாங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னோடனே சாமி அண்ணன் தான் எங்களுக்கு மைண்டில் வந்தீங்க. அதே போல் ஹீரோயின் வந்ததுக்கு நன்றி. சொன்ன உடனே எங்களுக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே சின்ன பசங்க தானே, இவனுங்க எங்கே ஒத்துமையாக இருக்க போகிறானுங்க அப்படின்னு நினச்சாங்க. பட் ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு நின்று வழி நடத்தியிருக்காங்க அவங்க தான் எல்லாம் சேர்ந்து. ஆமாம், அப்படி தான் சொன்னாங்கண்ணா. தலைவனே சீண்டி பார்க்குறீங்களா? ஆனால் எஸ்வி சேகர் சார் சொன்ன மாதிரி தான், நாம் எல்லாருமே ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். நம்ம அரசாங்கத்துக்கிட்ட அணுகுனா கூட நம்ம ஒற்றுமையாக இருந்து போய் நம்மளை ஒரு இதை கேட்டால் மட்டும்தான் செயல்படும். ஸோ அது வருங்காலத்தில் எல்லாத்தையும் செயல்பட போகிறோம். அதே போல் இது தொடங்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, மழையாக இருந்தாலும் சரி, வெயிலாக இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமை இருந்தாலும் சரி, பசங்க காலையில் எழுந்து குளிச்சானுங்களோ இல்லையோ முதல்ல மைக் எடுத்துகிட்டு தேட்டரில் நிற்கிறானுங்க. ஸோ அன்றைக்கி மழை பெஞ்சாலும் ரசிகர்களை கூப்பிட்டு இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்குறானுங்க. அது நல்லா இருந்தால் முதல்ல தூக்கிட்டு வரது கேமரா யூனியன் தான். ஸோ அதனால் நம்ம பசங்க எப்பயுமே மெயினாக இருக்கானுங்க. அவங்களுக்கு இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா பிரபண்ணன் ஒருத்தர் இருக்கார் இங்கே நம்ம இதில் பொருளாளர், துணை பொருளாளர். ஸோ நடுவில் அவருக்கு அண்ணனுக்கு வந்து ஒரு இஷ்யூ ஆகி கண் இதுவாகி மூல நரம்பு இதுவாகிடுச்சு. இப்போ கண்ணே நகர்ந்துருச்சு அவருக்கு. ஸோ அதை கூட பேசிகிட்டு இருந்தோம் நாங்கள். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கன்னா அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கான சங்கம் தான் இது. மெயின் அவங்களுக்கான உடல்நிலை கொஞ்ச நாள் வந்து அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வச்சா தான் அவங்கள ஒருங்கிணைக்க முடியும். ஸோ ஒரு கேம் வச்சா அவங்க மனநிலை மாறும். ஸோ வீட்டில் பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் தாண்டி இதில் வந்து எல்லோரும் ஒன்று சேர்த்து இதை செய்கிறதுக்கான முயற்சி தான் இந்த சங்கம். ஸோ அதுக்கு முதல்ல வந்து மோகன், அப்புறம் நம்ம மணி அண்ணன், அப்புறம் மனோகர், அப்புறம் கூட இருக்க நம்ம உறுப்பினர்கள், இவங்க எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்ததுனால தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதை இன்னும் கண்டினியூ பண்ணுவோம். இன்னும் யாராருக்கு என்ன பிரச்சனைக்கோ நாங்கள் அடுத்த சங்கத்தையும் எதையும் சொல்லலை. அடுத்த சங்கத்தில் இருக்கவங்களுக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். அவங்க என்ன கேட்டாலும் நாங்கள் ஓடி வந்து செய்கிறதுக்கு இந்த இதில் இருக்கோம் அப்படின்ட்டு நாங்கள் மறுக்கவே மாட்டோம். கூப்பிட்டா உடனே வந்து நிற்கிறதுக்கு நம்ம ஆளுங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ உங்கள் ஆட்கள் தான் எல்லாருமே, தனியாக நாங்கள் பிரிக்கவும் இல்லை. நம்ம எல்லாமே ஒற்றுமை தான். சினிமான்னும் போது எல்லாம் சொல்கிற மாதிரி தான், உங்கள் அம்மா எங்கள் அம்மா எல்லாம் சினிமா தான் எல்லாருக்குமே. ஸோ இங்கே வந்திருக்க பெரியவங்களுக்கும் ரொம்ப நன்றி.
இவ்வளோ நேரம் எங்களுக்கு பிரஜன் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா உங்களை கடைசியாக பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்காக தான் ரொம்ப நன்றிண்ணே. இது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து அடுத்த வளர்ச்சியை நாங்கள் கொண்டு வந்துடுறோண்ணே. ரொம்ப நன்றிண்ணே வந்ததுக்கு.